வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஜூலை மாத பலன்கள் டாரட் பிரசனம் மூலமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, இந்த பலன்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன நன்மைகள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். டாரட் பிரசனம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ சக்தியினால் கிடைக்கக்கூடிய நமக்கு பலன்கள் தான். பிரசன்னம்னாலே இம்மிடியேட்டாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நம்ம ஒரு பிரசன்னா மூலமாக பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான். உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், நீங்கள் இந்த மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு சார்ந்து இருக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு வெற்றி இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதில் நிறைய ஒரு போராட்டங்கள், நிறைய ஒரு சண்டை சச்சரவுகள், வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஜூலை மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சின்றது இருக்கும். கண்டிப்பாக ஒரு வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு தருணம். தனி மனிதனாக இந்த மேஷ ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேருக்கு விவாகரத்து வழக்குகள்லாம் ஆயிருந்தது அப்படின்னா அந்த விவாகரத்துலேருந்து விலகி வந்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஒரு தனி ஆளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எல்லா பக்கமும் இருந்தும் உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு எதிர்ப்புகள் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அடுக்கடுக்காக வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய கூட பிறந்தவர்களாலேயும் சில பிரச்சனைகளை இந்த ஜூலை மாதம் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதிகப்படியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பம் ரீதியாக நீங்கள் தனி மனிதராக விடப்பட்ட இந்த ராசி என்பர்கள் இன்னும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினாலேயும் அதிகப்படியான எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. பெற்றோர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் ஒரு உழைப்பை பற்றி ஒரு ஆலோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர்களினுடைய வாழ்க்கையை, அவர்களினுடைய வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு பெற்றோர்கள் மிக பெரிய அளவில் ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா இவர்களினுடைய எதிர்காலத்திற்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு பங்கை இவர்களுக்கு கொடுப்பது, இந்த மாதிரியாக பெற்றோர்களின் ஒரு ஆதரவுன்றது ஒரு பக்க பலமாக ஒரு மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதத்தில் இருக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அடுத்து இந்த காலகட்டம். ஏன்னா வேலையில் இந்த மேஷ ராசி என்பர்கள் இடைவிடாது உழைப்பவர்களாக இருக்கிறாங்க. உடல் வலிமை அதிகமாக இருக்கும்போது அதிகமான ஒரு உழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்குது. இதில் வேலை வாய்ப்பில் வேறு வேலை தேடணுன்றது உங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு பணியாக இருக்குது. ஏன்னா நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அதிகப்படியாக காத்துட்ருக்குது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைத்துட்ருக்கிறீங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது தேவையான உங்களுக்கு வெற்றிகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். என்ன மாதிரியான ஒரு தொந்தரவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சக ஊழியர்களே உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்ப்புகள் தரவர்களாக இருப்பாங்க. அவர்களிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகள் குறையிறதுக்கும் உயரதிகாரிகளின் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஜூலை மாதம் மிகவும் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கீழே பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த உத்தியோகத்தில் இருந்து சில பேர், நிறைய பேர் இந்த காலகட்டம் வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். சில தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சார்ந்து அடுத்து காதல் சார்ந்த இந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு
மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைத்தாலும் ஆனால் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலைன்றது கண்டிப்பாக இருக்காது. காதல் திருமணத்தில் உங்களுடைய தாயாரினுடைய சம்மதம்ன்றது மிகப்பெரிய அளவுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்காது. நீங்கள் யாராவது பெற்றோர்களின் சம்மதம் பெற்று நீங்கள் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தாயாரின் சம்மதம்ன்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனாலும் அந்த திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் தொழில்முறை ரீதியாக தொழிலில் என்ன மாதிரியான உங்களுக்கு வளர்ச்சிகள் சவால்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் தொழில்களில் நிறைய ஒரு சங்கடங்கள், அதாவது எல்லா வேலையும் நீங்களே செய்யணும், தொழிலாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தரமாட்டார்கள், இருக்கிற ஒரு தொழிலாளிகளும் உங்களை விட்டு விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த ஜூலை மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு தொழில்முறை ரீதியாக பல கடன்களை எதிர்த்து சவாலை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். கடன்காரங்க எல்லாருமே உங்களை ஒரு அதிகப்படியாக ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்துல இருந்து உங்களுடைய பணத்தை வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இந்த காலகட்டம் தொழிலில் இருக்கக்கூடிய லாப அளவுகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயம் உழைப்பின் ஒரு சக்தியும் அதிகப்படியாக இருக்கும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு இன்னும் அந்த தொழிலுக்காக போராட வேண்டிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணக்கூடிய அந்த தெய்வ அனுகூலம் இந்த மாதத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டம் தெய்வ அனுகூலம்ன்றது கண்டிப்பாக இருக்குது இந்த ராசி என்பர்களுக்கு. அந்த தெய்வ அனுகூலத்தின் பேரில் உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்களும் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நன்மையான ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக உங்களை வந்தடையும். சில பேர் வெளிநாட்டு முயற்சிகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, வெளிநாட்டு வேலைகளுக்கு, வெளிநாட்டு உயர் படிப்பிற்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற நேரத்தில் கண்டிப்பாக ஒரு தெய்வ அனுகூலத்தின் பேரில் உங்களுடைய முயற்சியோ உங்களுடைய உழைப்போ இங்கே காரணமே கிடையாது. எல்லாமே அந்த தெய்வத்தினுடைய ஒரு அனுகூலத்தின் பேரில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த காலகட்டத்திலிருந்து ஜூலை மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு திறமை, ஒரு நிரந்தரமான தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஜூலை மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டுன்றது ஏற்றத்தை கொடுக்க போகுதா இல்லை இறக்கத்தை கொடுக்க போகுதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஏற்றத்தையும் கொடுக்காது, இறக்கத்தையும் கொடுக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஷேர் மார்க்கெட்டில் ஜூலை மாதத்தில். அதனால் யாராவது லாங் டேர்ம் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ரொம்ப குறைந்த ஒரு மதிப்பை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதிக அளவு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறதோ இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ட்ரேடிங் பண்ணுறதோ இது எல்லாமே பண்ண வேண்டாம். யாராவது பிட்காயின் அந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இழப்புகளை இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்தில் நிறைய ஒரு இழப்புகள்ன்றது அதிகமாக இருக்குது. குடும்பம் வயசும் சரி, அடுத்து தொழில், வேலை, இந்த மாதிரியான இடத்துலையும் நிறைய ஒரு இழப்புகள்ன்றது அதிகமாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தின்படி ஒரு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பும் அதிகமாக இருக்குது இந்த ஜூலை மாதத்தில். அதனால் விடாமல் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை தெய்வத்துக்கிட்ட வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அமையும். உங்களுக்கு விடுபட்ட ஏதாவது ஒரு கேள்விகள் இங்கே உங்களுக்கு பிரசனம் மூலமாக கிடைக்கல அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் பர்சனலாக உங்களுடைய விஷயத்திற்கு டேரட் பிரசனம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.